தெய்வீகமானவர். அவர் தெய்வீகமானவர். இந்த தெய்வீகமான இயேசு கிறிஸ்து மனிதனை தேடி மனிதனாகவே வந்தார். தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் மனிதனை உண்டாக்கினார். மண்ணினாலே உண்டாக்கினார். அவனுக்குள்ள ஜீவாத்மாவை கொடுத்தார். தேவன் பேச வேண்டும் மனிதனோடு. தேவன் மனிதனிடத்திலே பேச வேண்டும். தேவன் மனிதனிடத்தில் இறங்கி பேச வேண்டும். தேவன் மனிதனிடத்திலே இறங்கி பேச வேண்டும். ஆனால் அந்த பேசக்கூடாதபடிக்கு இறைவன் தேவன் இயேசு மனிதன் கூட பேசக்கூடாதபடிக்கு அவனோ உபாய தந்திரங்களை தேர்ந்தெடுத்தான். மனிதன் பாவத்திலே இருக்கிறான். தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவன் பாவத்திலே விழுந்து விட்டான். தேவன் நல்லவர். இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவரை ருசித்து பாருங்கள். உங்க வேதனை நீங்கும். உங்களோட வியாதனை நீங்கும். உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதனை தேடி வந்தார். எழுந்து போனதை தேவன் தேடி வந்தார். மனிதராக நம்மதான் தேவன் எழுந்தார். அவனை தேடிதான் இயேசு வந்தார். இது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. ஒரு மாபெரியவர். ஒரு மகா பெரிய தெய்வம். சூரியனை காட்டில் 1000 மடங்கு பிரகாசம் உடையவர். இயேசு நம்மை தேடி வந்தார். இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். பாவங்களுக்காக இயேசு மரித்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். உங்களுடைய பாவங்களுக்காக உங்களுடைய சாபங்களுக்காக யாராலும் அழிக்க முடியாது. இயேசு தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார்.